ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் போக்கோ M4 Pro பற்றி தான் பார்க்க போகிறோம். போக்கோ M4 Pro தான் போன வாரமே லான்ச் ஆகிடுச்சு. இப்போ எதுக்கு திருப்பி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போன வாரம் லான்ச் ஆனது போக்கோ M4 Pro 5G. பட் இப்போ லான்ச் ஆகிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ M4 Pro 4G. ஸோ இந்த போக்கோ M4 Proவில் 4G வேரியண்ட்டாக ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் இன்றைக்கி போக்கோ கிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது? ஆல்ரெடி போக்கோ M4 Pro 5G ரெட்மி Note 11 சீரிஸுடைய ரீபிராண்டை தான் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போக்கோ M4 Pro 4G எதோடைய ரீபிராண்டா இல்லையா எல்லாத்தையும் வாங்க வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் பார்த்தோம்னா ஆல்ரெடி லான்ச் ஆன போக்கோ M4 Pro 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அதே டிசைனை தான் இங்கே போக்கோ M4 Pro 4G இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் டிசைன் வைஸ் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் பண்ணலை. கலர்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்குது. எல்லோ, ப்ளூ, பிளாக் அப்படின்ற 3 கலர் அண்ட் 179 கிராம்ஸ்க்கான ஒயிட், 8 mm திக்னஸ் அப்படின்ற மாதிரினா இந்த ஒரு ஃபிசிக்கல் ஒரியோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அவுட்லுக் அப்படின்றது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் லுக் அண்ட் டிசைன் கண்டிப்பாக பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. டிசைன்ட்டை தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் மொபைலும் கொஞ்சம் லைட் வெயிட்டடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிசைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சராக தான் இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.43 இன்ச்சஸில் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான சூப்பர் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு போக்கோ M4 Pro 5G அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G கொடுத்ததுனால AMOLED டிஸ்பிளேவை தூக்கியிருந்தாங்க. பட் இங்கே 5G இல்லாததுனால நமக்கு AMOLED டிஸ்பிளே ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரெஃப்ரெஷ் ரேட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், அது போக 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் 1000 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் அப்படின்ற மாதிரினா இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே தான், டீசெண்டான டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அடுத்து பேட்டரின்னு பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் தான் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் யூஸ் பண்ண இருக்கக்கூடிய ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா 12 nm சைஸ் இருக்கக்கூடிய Mediatek Helio G96 அப்படின்ற இந்த ஒரு சிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதுக்காக இந்த Mediatek Helio G96க்கான சிப்செட்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. இதுக்கு பதில் Mediatek Helio G95 கொடுத்துருக்கலாம். ஏன்னா Mediatek Helio G96 விட Mediatek Helio G95 நமக்கு GPU கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அதனால் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அந்த சிப்பில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். பட் இந்த Mediatek Helio G96ல நமக்கு 108 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா செட் பண்ணிக்கலாம். அது ஒன்று தான் இந்த சிப்செட்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஆனால் அதையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணலை. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது போக 8 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் அப்படின்ற மாதிரி ஒரு 3 கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரியர் சைடு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் 64 மெகாபிக்சல் கேமரா தான் பிரைமரி கேமராவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இதில் நமக்கு Mediatek Helio G95க்கான இந்த ஒரு சிப்பை யூஸ் பண்ணியிருக்கலாம். எதுக்காக இந்த Mediatek Helio G96 எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. இது ஒரு புது சிப்செட் அப்படின்றத தாண்டி இதில் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் Mediatek Helio G95 விடவுமே கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அந்த வகையில் 108 மெகாபிக்சல் கேமரா இல்லாததுக்கு அட்லீஸ்ட் Mediatek Helio G95 கொடுத்துருக்கலாம். இந்த Mediatek Helio G96 என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் ஃபீச்சர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா பார்த்தோம்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா. ஸோ ஆஸ் யூஷுவலுக்கான ஒரு கேமரா செட்டப் தான், பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டெல்லாம் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணல. ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பழக்கப்பட்ட ஒரு கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. பட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கேயுமே ஆஸ் யூஷுவல் தான், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். என்னதான் சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருந்தாலும் நாங்கள் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒத்த காலில் நின்று இதுலேயும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அது போக டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் உண்டு, 3.5 mm ஆடியோ ஜாக் உண்டு, IR பிளாஸ்டர் இருக்குது, LPDDR4X ரேம் டைப், UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. விர்ச்சுவல் ரேம்க்கான டெக்னாலஜியும் இருக்குது, 3GB வரைக்கும் விர்ச்சுவல் ரேம் அப்படின்றது கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட், இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் பேஸ் வேரியண்ட்டாக 6GB ரேம் 64GB அப்படின்ற இந்த ஒரு வேரியண்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு 15000 அப்படின்ற ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. அது போக 6+128GB வேரியண்ட்டுக்கு 16500 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டும், 8+128GB வேரியண்ட்டுக்கு 18000 அப்படின்ற ஒரு ப்ரைஸிங்கும் இப்போதைக்கு இந்த போக்கோ M4 Pro 4G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இவங்க செட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக் ஷீட் கம்ப்ளீட்லி எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் எந்த ஸ்மார்ட் ஃபோனை இங்கே ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட்மி கிட்ட இருந்து இப்போ லான்ச் ஆன Redmi Note 11s இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்படியே ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த Redmi Note 11s அந்த ஸ்மார்ட் ஃபோனில் 108 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த 108 மெகாபிக்சல் கேமராவை மட்டும் தூக்கிட்டு 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமராவோட இந்த போக்கோ M4 Pro 4G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சிப் Mediatek Helio G96 தான் அதுலேயுமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சிப் 108 மெகாபிக்சல் கேமரா வரைக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். பட் ஏன்னு தெரியல, இங்கே 64 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்
மட்டும்தான் ரெட்மி நோட் 11Sக்கும் இந்த போக்கோ M4 Pro 4Gக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி எல்லாமே அப்படியே ரெட்மி நோட் 11S அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதே ஸ்பெசிஃபிகேஷன், அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்படியே ரீபிராண்ட் பண்ணி இப்போ போக்கோ M4 Pro 4G அப்படின்ற இந்த ஒரு நேமில் இப்போ போக்கோ பிராண்டிங் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு ரீபிராண்ட் தானா, இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு தேவையில்லாத ஸ்மார்ட் ஃபோன் தானா, இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கன்சிடர் பண்ண வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுவும் நீங்கள் ரெட்மி நோட் 11S வாங்காமல் இந்த போக்கோ M4 Pro 4G ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜும் இருக்குது. அது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த போக்கோ M4 Pro 4G இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா Android 11 மேலே MIUI 13ல ரன் ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால போக்கோ லான்ச்சர் 2.0 ஓட வரும். ஸோ ஆட் ஃப்ரீயான ஒரு UI எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த போக்கோ M4 Pro 4Gக்கும் ரெட்மி நோட் 11Sக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அந்த 108 மெகா பிக்சல் கேமரா மட்டும்தான் வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் அதை தாண்டி அந்த கேமராவை இங்கே டவுன்கிரேட் பண்ணதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்கும் நமக்கு கம்மியாக இருக்குது. ஏன்னா ரெட்மி நோட் 11S அந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இந்த 6.64 அப்படின்ற பேஸ் வேரியண்ட்டை 16,500 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இந்த போக்கோ M4 Pro 4G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதே 6GB + 64GB வேரியண்ட்டை வெறும் 15,000 ரூபாய்க்கு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ 1500 rupees ரெட்மி நோட் 11S விட இந்த போக்கோ M4 Pro 4G கம்மியாகவே நமக்கு வந்திருக்கு. அந்த 1500 rupeesக்கு நமக்கு அந்த 108 மெகா பிக்சல் கேமராவுக்கு பதிலாக இங்கே 64 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் 64 மெகா பிக்சல் கேமராவுக்கும் 108 மெகா பிக்சல் கேமராவுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது அப்படின்றதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி எவ்வளவோ ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துட்டோம். இந்த 108 மெகா பிக்சல் கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்லாம் கேமரா பர்ஃபார்மன்ஸ் 64 மெகா பிக்சல் கேமராவில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அதனால இங்கே அந்த 108 மெகா பிக்சல் அப்படின்ற இந்த ஒரே ஒரு கேமரா செட்டப்புக்காக யாரும் ரெட்மி நோட் 11Sக்கு போக வேணாம். 1500 rupees இந்த போக்கோ M4 Pro 4G விட அதிகமாகவே இருக்கு. அதுக்கு பதிலாக 64 மெகா பிக்சல் கேமராவோட இப்போ லான்ச் இருக்கக்கூடிய இந்த போக்கோ M4 Pro 4G இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். இந்த 15,000 அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு நல்ல ரீசனபிளான ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு டிசப்பாயிண்டிங் என்னன்னா அந்த Mediatek Helio G96 இதுக்கு பதிலாக Mediatek Helio G95க்கான சிப்செட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். பட் அது கொடுக்காதது மட்டும்தான் ஒரு சின்ன டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஷீட்டுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு ரீசனபிளாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. மற்றபடி இந்த போக்கோ M4 Pro 4G இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெட்மி நோட் 11S ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த 108 மெகா பிக்சல் கேமராவை தூக்கிட்டு இங்கே 64 மெகா பிக்சல் கேமராவோட அதை விட ஒரு 1500 rupees கம்மியான பட்ஜெட்டுக்கு வந்திருக்கிறத பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இப்போ ரெட்மி நோட் 11S வாங்குவீங்களா இல்லை போக்கோ M4 Pro 4G இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.